இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ராகி வித் கொரியன் ரைஸ் கேக். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு அரைச்சதுல பேக்கெட் மாவு தான். சுடு தண்ணி போட்டு எடுத்து பிசைஞ்சு சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அந்த மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சலசலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எடுத்து ஊற்றி கலக்கலாம். இந்த ஷேப் வர்றதுக்காக கையில் எப்படி ஒட்டிக்க வேண்டியதுதான். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சலசலாம் கொதிச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா போடலாம். அது கொதித்து அப்படியே மேலே வரணும். நல்லா கொதிக்குது. அடியில் போட்டது நல்லா மேலே வந்து கொதிக்குது. இந்த டைமில் நல்லா கொதிக்கும் போதே எடுத்துடலாம். பக்கத்தில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன். அந்த தட்டில் பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லாம் கொச்சி மேலே வந்துச்சு. இப்போ எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம். இது பச்சை தண்ணியில் போட்டு வச்சோன்னா வரன்னு ஆகாமல் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்காக பச்சை தண்ணியில் போட்டு எடுத்து இந்த கிணத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன். நார்மல் ராகி அடை சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது. களி ராகிலாம் ஐட்டம் பிடிக்குன்றவங்க இதோட நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் கறி எல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ராகி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.